எனக்கு 4 கூப்பிட்டீங்களா? அதனால கூப்பிடுவா. அவர் எப்படி கூப்பிடுது தெரியுமா? ஒரு டெட்டக்கு பிடிச்ச முத்தம்மா அருமையான பிள்ளையா இருக்க மச்சான் மணிமுத்து. நீ எதுல சொத்தையோ இல்லையா புள்ள புடிச்சு விடுறதுல சூப்பரால இருக்கா. நீ சிறந்த மாமா. சிறந்த மாமா அழைச்சு நாளை அமைப்பாளர் மாமா சொல்ல வந்தியா. நல்ல அருமையான பிள்ளை. இந்த மாதிரி டான்ஸ் போட்டு நல்லா தொழில் பண்ணலாம். 4 நாளைக்கு முன்னாடி டான்ஸ் போட்டுருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு முகரைய பாக்குறேன். அந்த உள்ள அது முகரையா இருக்காரு என்னன்னே தெரியல. மூத்த முடிச்ச கண்டுபிடி மாதிரி இருக்கு முகரைய. இன்னைக்கு தான் பிள்ளை சூப்பர் பிள்ளை அருமையா. என்னடா புள்ளைய காணா? என்ன புள்ளி ஆளை காணா? இந்தாமா ஏ மச்சான் புள்ள எங்கடா? நான் என்ன விடல ஐயா விட்டுருந்தா நின்றுக்குமே விடல அதெல்லாம் போயிருச்சு. நான் வந்து புள்ளைய வெட்டி விடல. அந்த புள்ள மறுபடியும் கோட்டு பெயிண்ட் இழுக்க போயிருக்கு. மறட்டும் போத இந்தாமா அந்த புள்ள குடும்பம் குடும்பம் இன்னும் கொஞ்சம் மட்டும் சதா கூட வச்சுன்னா கொட்டாய பேசி விட்டு வச்சு. என்னம்மா எனக்கு பொழப்பு. நீங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு மாட்டி விடணும். இதெல்லாம் என் பொழப்பு. ஏங்க உனக்கு யார் நீங்க? அவருக்கு டாட்டா சொல்றீங்க. அவர் கிளம்பிட்டு இருப்பவே நீங்க போங்க சார். உங்களுக்கு டாட்டா சொல்லி நீங்க போயிட்டு வாங்க சார். ஆனா வாயத்தை வந்து பேசுமா. ஒன்னே தாமா சொல்றேன். லூசு முண்டி யாரு போறா வாய திறக்க மாட்டேங்கிறா. ஒன்னே தாமா சொல்றேன். யாரு நீ? நான் என்ன மாதிரி நாடா போட்டோ நல்லா டான்ஸ் முடிக்க பாரு. முகரியா பாரு முகரியா. இந்தாமா நீ எப்ப பப்ப பப்ப ஊம்ப பப்ப நீ பப்ப பப்ப நான் ஊம்ப பப்ப நீ பப்ப பப்ப நீ ஊம்ப பப்ப நீ பப்ப பப்ப ஊம்ப பப்ப ஓ பப்ப வாகா பப்ப ஒழுங்கா பேசுமா. நானே 2 நாள் நாடகம் வந்திருக்கேன் மறந்து ஓடுறேன். பப்ப 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 ஊம்ப பப்ப ஊம்பியாலே பிரச்சனை. எவன் பார்த்து வரடாது பப்ப பப்ப வாயில போட்டாங்களா பப்ப பப்ப நல்ல சௌரியம்டா. இந்த புள்ளைய மணி கெடுத்தோம்னு வச்சுக்க யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. கூப்பிட்டு என்ன செய்யணும் சொல்ல முடியாது. இந்த புள்ளை நம்ம என்ன ஆச்சு இப்ப பாருப்ப உனக்கு சூடு இருக்க சொல்றா. அங்க இருக்க இங்க இருக்க போட்டுட்டா போடலையா எடுத்துட்டா எடுக்கலையா அடிச்சுட்டா ஆத்திரமா எடுத்து அடிச்சு அவன் புட்டி புடி பாரு. என்னடா இப்ப டான்சர் ரவுடி முண்டடா. முகு முடிச்சே ஏத்தவரா. இந்தமா பேச்சா இருக்கணும். ஒரு கையில அடி கால் அடி என்ன மாதிரி குதிரை போறா. ஏய் மரியாதை எடுப்பார் மாத்துக்க. எதுல குத்த வந்தே? ஒரு ஆம்பளை கிட்ட அடங்க பேச கத்துக்க. ஏய் பொம்பளைங்க ஒழுங்கா பேசியா? எப்பவுமே பெண்களுக்கு நாங்க ஆண்கள் அடங்க மாட்டோம். என்னைக்குமே ஆண்களுக்கு நான் மகான மரியாதை கொடுப்பேன். பழுது பேசல. ஆமா ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன் கேளுங்க. ஆம்பளைக்கு சிறப்பா பெண்களுக்கு சிறப்பா? பெண்களுக்கு தான் சிறப்பு. நான் ஆண்களுக்கு தான் சிறப்புங்க. நான் பெண்களுக்கு தான் சிறப்புன்றேன். பழுது பேசல. ஆமா ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன் கேளுங்க. இந்த கோயில்ல திருவிழா வச்சிருக்காங்க. ஆமா இந்த திருவிழால அன்னதானம் போடுறாங்க. ஆமா அந்த அன்னதானத்துல போய் நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிடுறேன். சாப்பிடும்போது விக்கல் வந்து செத்து போயிடுறேன். யார் நானு? கவர்மெண்ட் ஒரு பணம் கொடுப்பாங்களா? அப்புறம் யார் கொடுப்பாங்க? ஒரு பேச்சுக்கு கவர்மெண்ட் ஒரு பணம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதே ஒரு தேவைக்கு போற அந்த தேவையில போய் சாப்பிட்டுட்டு இருக்க. சரி தொட்டில எலும்பு சிக்கி செத்து போயிடுற. ஒரு கவர்மெண்ட் பணம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஆண்கள் உள்ள சிறப்பு தெரியுமா? என்னது? கள்ளக்குறிச்சியில போய் கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போன 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமாடா பெரிய வீரது. ஆமாமா பெரிய வீர சாதனை பண்ணிட்டீங்க பாவா. நீ குடியார முள்ள நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? கெட்டவன். நான் சொல்றேன் நம்ம ஊர் மேல சொல்றேன். குடியார முள்ள நல்லவன். யாரு? நான் வந்துங்க ஆம்பளை வர்க்கத்தை என்னைக்குமே தப்பா பேச மாட்டேன். ஏன்னா என்னை கட்டிக்கிட்டது ஒரு ஆம்பளை. என் வகுத்துல பிறந்தது ஒரு ஆம்பளை. என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது ஒரு ஆம்பளை. அதனால ஆம்பளை வர்க்கத்தை நான் என்னைக்குமே தப்பாவே பேச மாட்டேன். ஆனா இந்த இடத்துல என் பெண்கள் சமுதாயத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நீயா நானா பாக்கலாம். மணியா நான் நல்லவங்கிறேன். நான் கெட்டவன்
எப்போதுமே சொல்றேன் குடிகாரன் கெட்டவன் கிடையாது. எப்படி நல்லவன் சொல்றீங்க சொல்லுங்க? குடிகாரே என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது. குடிக்காம அடுத்தவன் குடிய கெடுக்கிறான் பத்தியா, அவன் தான் கெட்டவன். குடியார இன்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிப்பேன் அலம்பட்டு பண்ணுமா போய் படுத்துருவேன். குடிக்காம அவன் குடி எப்படி இருக்கான் இவன் குடி எப்படி இருக்கான் பத்தியா, அவன் தான் கெட்டவன். குடிகாரன குழந்தை ஒண்ணுமா எது பொண்டாடி தலைய தாலிய வீட்ல இருக்க இந்த பானை அரிசி பருப்பு ரேஷன் கார்டு முதல்ல வச்சு குடிக்கிறாங்க நல்லவங்களா? எம்மா அதெல்லாம் வச்சு நாங்க எதுக்கு பொண்டாடி புள்ள கூட பட்னியா போட்டு நீங்க உங்க சாவுக்கு நல்லதா? எதுக்கு நாங்க அதெல்லாம் வச்சு குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிறீங்க? நாங்க ஒரு நாள் குடிக்கலன்னா கவர்மெண்டே தட்டு தடுமாறி போயிடும். எங்க ஆண்களை குடுக்குற வரினால தான் கவர்மெண்டே ஓங்கி நின்னுகிட்டு இருக்கு. கொரோனா நேரத்துல எல்லா கடையும் மூடி போட்டாங்களே, ஒயின் ஷாப் எங்கேயாவது மூடினாங்களா? ஏன் மூடல? ஒயின் ஷாப் மூடினா டோட்டல் இந்தியாவே ஆடி போயிடும். அதனால ஒயின் ஷாப் மூடல. பொண்டாடி புள்ளைய பட்னியா இருக்கு உனக்கு என்ன கவர்மெண்ட் மேல அக்கறை? பேசிக்கிட்டு இருக்கீங்க. குடியாரன குழந்தை ஒண்ணுன்னு சொன்னல. ஆமா எப்படி? ஒரு பிறந்த குழந்தை எப்படி உடம்புல ஒட்டு துணி இல்லாம இருக்கும், ஒரு கட்டிங்க இன்னொரு கட்டிங்க கூட போட்டா ஆம்பளை நாங்க மாமா. ஆமா மாமா நானும் பெசட்ல நம்ம குடிய போற மேடைக்கு பூரா குடியாரதான் பேசுறேன். தாய் மேல இப்படி விட்டு கொடுக்கலாமா நீங்க? உங்களுக்கு வசம் தான பேசிட்டு இருக்கீங்க. அதுல குடிக்க சொல்றியா? எப்படி வந்து காப்பாத்தி போட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? குடி அப்ப குடி முக்கியம் என்னன்னு சொல்றீங்களா நீங்களா? என்ன சொல்றல ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன் கேளுங்க. நாங்க நம்ம சின்ன புள்ளையா இருக்கும்போது எங்களை நீங்க குளிப்பாட்டி விட்டு குளிக்க வச்சு இங்கன கொஞ்சம் பவுடர் அடிச்சு உடம்பெல்லாம் பவுடர் அடிச்சு ஆமையா கடைசியா கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து இங்க அடிச்சு விட்டு என் சுஞ்சி முடி எப்படி பிடிச்சின்னு கும்புறீங்க. ஆமா ஆமாவா இல்லையா? ஆமா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களை அப்படி குளிப்பாட்டி பவுடர் வச்சு கும்புறீங்க. ஒரு நாளைக்கு தண்ணியா போட்டு குப்பை கிடக்கும் போது எங்களை தூக்கி அந்த குளிப்பாட்டி கொஞ்சமா 1 கிலோ பவுடர் எடுத்து அடிச்சு விட்டு எங்க சுஞ்சி மணி பிடிச்ச ஒரு நாளைக்கு ஆட்டி பாரு. அடுத்த நாள் என் பங்காளி ஒயின் ஷாப்புக்கு போவானா? போகவே மாட்டேன். என்ன காரணம்? நீ எப்படா பிடிச்சி ஆட்டி வந்தா உட்காந்துருப்பாங்க. அதத்தாமா ஒழுக்கமா பேசிட்டு மத்த பொம்பளை பிள்ளை மாதிரி என்ன பேசிட்டு பேர் இருக்கா பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு ஓபன் பண்ணி விட்டுருவேன். என் பெண்கள் தூக்கி போட்டு ஓபன் பண்ணி விட்டு போயிருவேன். எங்க பெண்கள் தான் பொறுமை பொக்கிஷம் நான் சொல்றேன். என்ன சொன்னா தெளிவா செஞ்சு ஓபன் பண்ணி வேற மாதிரி மனச தப்பாவே பேச. ஆமா ஏம்மா நீங்க என்ன சொன்னீங்க? பொறுமை பொக்கிஷமே பெண்கள் தான். நாங்க யார் சொன்னது? நான் சொல்லவா? பொறுமை பொக்கிஷம் ஆண்கள் தான். எப்படி நீங்க சொல்றீங்க? இவ்வளவு பேசுறீங்கல்ல. ஆமா இங்க உட்கார்ந்து ஆண்கள் நான் கேக்குறேன். 50 வயசுக்கு வந்து எந்த ஊரா சடங்கு வச்சிருக்கீங்களா தெரியுமா? இல்ல இல்ல வச்சிருக்காளா? இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா சடங்கு வைக்கிறோம். கஷ்டப்பட்டு உங்களை நாங்க மாசமாக்குறோம். உனக்கு தான் வளகாப்பு போடுறாங்க. எங்களுக்கு யாராவது பித்தளை காப்பாக்க மாட்டாங்களா? இல்ல. இது கூட பிரச்சனை இல்ல. உன்னைய கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம். உனக்கு தான் 12,000 பணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எவனா பணம் கொடுக்குறாங்கன்னா ஒரு மசினும் இல்ல. எந்த இடத்துல பொறுமையில பொம்பளை இருக்கா? அத நீங்க பணம் கொடுக்குறேன்றீங்க. நீங்க போட்டு போயிடுவீங்க ஊசிய. கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமக்கிறது யாரு? சுமந்த புள்ளைய பெக்கிறது யாரு? கை கொடுங்க. அருமையா சொன்னீங்க. 10 மாசம் வந்து பெக்கிறது யாரு? பெக்கிறது நீங்க தானே. நீ 10 மாசமா சுமக்கறனா 3 மாசம் உன்னை தூக்கி போட்டு நான் சுமக்கணும். அப்பதான் நீ சுமக்க முடியும். நான் சுமக்க முடியுமா? 3 மாசம் பெக்கா 10 மாசம் பெக்கா. அந்த பிரசவ வலியில போய் பாத்திருக்கியா? பெண்கள் என்ன கதறன்னு பாத்திருக்கியா? ஓ ஆம்பளை என்னத்தை தான காப்பாத்துறா? நான் பெத்த பொண்ணே நீங்க வந்து நிக்க முடியுமா? அருமையா சொன்னீங்க. பொம்பளை புள்ள நீங்க 10 மாசம் வந்து புள்ளைய பெக்கறீங்க. ஆமா தப்பு இல்ல. நான் ஒத்துக்கிறேன். அந்த விஷயத்துல உங்களை கோயில் கட்டி நாங்க கும்பிடலாம். இல்லன்னு சொல்லல. ஆனா உன்னை கஷ்டப்பட்டு ஆம்பளை நான் மாசமாக்குறேன், நீ புள்ளைய பாக்குற. என்னை ஒரு வாட்டி நீ மாசமாக்கு. நான் மாசம் ஆக்குறேன். சரி நான் ஆக்குறேன். நான் ஆக்குறேன். நீ பத்து காட்டுறியா? படு. நீ எந்த பையில பாப்ப? படு. படவா? இவன் என்னடா எல்லாத்தையும் தயாரா? படு. அந்த புள்ள படுக்கிட்டு இல்ல. உனக்கு ஜவுரியா தேவை. என்ன மஜ இருக்கு? ஏண்டா வீடியோ ஓடிட்டு வீட்ல உள்ள என்ன புடிச்சு புளக்கறதுக்கா? ஏகே நாடாக்கு வெளுத்துக்கிட்டு இருக்கு. அஞ்சதுக்கு இந்த வேலை வேறயா? ஏமா நீ எல்லாம் தப்பு சொல்லமா? ஏன் தெரியுமா சொல்றேன்? 10 மாசம் நீ புள்ளைய சுமந்துருவ இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த 10 மாசம் சுமந்து போட்ட புள்ளைய அந்த புள்ளைய வளர்த்து பெரியாக்கள் நாங்க சுமக்கணும். ஆம்பளை நான் சுமந்தாத்தே அவன் வெளியில வெற்றி பெற்று வர முடியும். நான் சுமக்கணும்னு வச்சுக்க லூசு பேமரா தெரியும் பேசுறல. நீ தமிழ்நாட்டு பொண்ணு தானே? ஆமா 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 தமிழ்நாட்டு பெண் தானே? ஆமா. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கலாச்சாரமும் உனக்கு தெரியும். தெரியும். எல்லாமே தெரியும்ல. தெரியும். நீ வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். வராம நான் ஒன்றை நிக்கிறாங்க. வயசுக்கு வந்துட்டியா? வரலையா? வந்துட்டேன். வந்துட்டியல்ல? ஆமா. வயசுக்கு வந்தோடனே பெண்கள் என்ன பண்ணுவாங்க? குச்சிக்குள்ள விடுவாங்க. குச்சி எடுத்து விடுவாங்க. யோ குச்சி கட்டி உள்ள விடுவாங்கயா. குச்சி எடுத்து குச்சி கட்டி உள்ள விடுவாங்க. குச்சி கட்டி உள்ள விடுறாங்கல்ல? ஆமா. விட்டவன வெளியில என்னென்ன பொருள் போடுவாங்க? உலக்க, கருக்கருவா, அப்புறம் என்னது விளக்கமாறு, வேப்பலை. இவ்வளவு பேசுறீங்கல்ல? ஆமா.
அந்த விளக்கமாறு கற்கருவா உலக்கு எதுக்காம வெளியே போடுறாங்க? எதுக்காக போடுறாங்க தெரியுமா தெரியாதா? அது வந்து காத்து கருப்பு எதை அண்டக்கூடாதுன்றதானே போடுறாங்க. மயிலும் கிடையாது. அப்புறம் இருக்கு. எதுக்கு தெரியுமா அந்த உலக்க முதல்ல போடுறாங்க? எதுக்கு போடுறாங்க? அந்த உலக்கைய தாண்டி தான் பெண்கள் போகணும். ஆமா, அந்த உலக்கைய தாண்டி தான் வரணும். அப்பவே நீ முடிவு பண்ணிரணும். என்னன்னு? நம்ம வயசுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு உலக்க ரெடி பண்ணிட்டாங்க. என்னைக்கு அந்த நமக்கு உலக்கையில பாதிப்பு இருக்கு. பாத்துட்டே போகணும், பாத்துட்டே வரணும், முடிவு பண்ணணும். சரி, விளக்கமாறு எதுக்கு? விளக்கமாறு எதுக்கு? அந்த ஒரு உலக்கையோட நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு மரியாதை. ரெண்டாவது உலக்க தேடுன உனக்கு விளக்கமாறு பிஞ்சு வருகிறதுக்காக அது விளக்கமாறு. கருக்கருவா எதுக்கு வச்சுக்காங்க? கருக்கருவா எதுக்கு தெரியுமா? விளக்கமாத்துல அடிச்சு நீ திருந்தலன்னு வச்சுக்க, கருக்கருவா எடுத்து கரகரன்னு அறுத்து தூக்கிட்டு வச்சிருவாங்க. அதுக்கு தேவை கண்டுபிடிச்சாரு. சரி, இப்ப எது பேசுறீங்களாமா? பொறுமை பொக்கிஷம் பெண்கள் சொன்னல. ஆமா, நான் நிரூபிக்கவா? எப்படி நிரூபிச்சு காட்டவா? இப்ப இந்த இடத்துல நான் தான் உங்க பொண்டாட்டி. ஒரு பேச்சுக்கு நீங்க தான் என் புருஷன். ஒரு பேச்சுக்கு. ஆமா, நான் நாடகத்துக்கு போயிட்டு இருக்கேல, திடீர்னு ஏதோ ஒரு நாய் போய் சேர்ந்துடுறேன், மேல போய் சேர்ந்துடுறேன். அப்படி எத்தனை மாசம் அழுவ? எத்தனை மாசம் அழுவ? என்ன ஒரு நாள் அழுவ, கட்டிங்க போட்டா மறந்துடுவேன். அப்புறம் அப்ப என்ன செய்வீங்க? அடுத்த நாள் தங்கச்சி கட் பண்ணிடுவேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் போட்டு உள்ள உன கட் பண்ணி கூட்டி வந்துருவேன். கல்யாணம் பண்ணிடுவீங்க. ஆமா, பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவீங்க. ஆமா, கூட்டிட்டு வந்து என் போட்டா வச்சு காலு கிட்ட வச்சு. என்ன தப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க தெரியுதா? நீங்க செத்து போயிட்டா அடுத்த நாளே நான் ஒரு பொண்டாட்டி கட்டுவேன். ஆமா, பொண்டாட்டி கட்டி உங்க போட்டா பெருசா வீட்டுல மாட்டிட்டு உன் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வெள்ளக்கமாத்த எடுத்து ஓரமா போட்டுட்டு சாணிய கரைச்சு தெளிச்சு விட்டுட்டு செருப்பா கலட்டி ஓரமா போட்டுட்டு உன்னை உள்ள வரவேற்பேன். தங்கச்சி வரமகளே மணமகளே வா வா, உன் ஒத்த காலை எடுத்து வைத்து வா வா, உள்ள வரவேற்று சொல்லி உன் போட்டா பெருசா மாட்டி உன் தங்கச்சை கூட்டி காட்டுவேன். இங்க பாருமா, இவதான் உங்க அக்கா. ஆனா இவதான் உங்க அக்கா. இவ இருந்து குடும்பம் நடத்த போற இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற. ஆமா, அவளை தொட்டு கும்பிட்டுமானா ஊர் உலகம் ஏத்துக்கிறோம். இதே நீ என்கிட்ட ஒரு புள்ளைய பத்து நான் செத்து போய் நாளைக்கு நீ ஒரு புருஷனை கட்டியாந்து ஏன் போட்டா பெருசா மாட்டி இங்க பாருங்க, உங்க அண்ணன். ஆமா, இவங்க இருந்த இடத்துல தான் நீங்க இருக்க போறீங்க. அவர் செஞ்ச இடத்துல நீங்க செய்ய போறீங்க. செருப்ப பீல தொட்டுட்டு அடிப்பேன். தெரியுமா? செஞ்சதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க. இவர்தான் உங்க அண்ணன். தொட்டு கும்பிடுவீங்களா? மசருக்கு அதான் சொல்றேன். என்னன்னு ஆம்பளை என்ன பண்ணாலும் சரி, ஆம்பளை தான். எவ்வளவு பெரிய கூட்டம் பாத்துருக்கல? ஆமா, இந்த கூட்டத்துல யாராவது நார்ல பெண்கள் துணி போட்டுருக்காங்களா? ஏன் எங்க அக்கா எவ்வளவு அழகா சேலையால கட்டி உட்கார்ந்துட்டாங்க. எங்க அப்பா தாங்க பாரியா, அப்பா எப்படி கட்டி உட்கார்ந்துட்டாங்க, எவ்வளவு நாகரிகமா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ பெத்த ஆத்தாக்கள் எப்படி மறைஞ்சுங்க, எப்படி இருந்தாங்க? அப்பத்துக்கு ஒரு வெள்ள மண்ட குரூப். ஆமா, அதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 16 போல சேலைன்னு இருக்கும். அந்த சேலையை வாங்கி 6 மணி பத்துக்கு இங்க சொருகி இந்த மாரப்ப தூக்கி போட்டு அப்படி இழுத்து விட்டு நெத்தி ஆந்து ரவுண்ட் பொட்டு வச்சு நடந்து வச்சுக்க வந்துச்சுனா அப்படியே மதுரை மீனாட்சி இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு அம்மன். ஆமா, இப்போ தான் பொம்பளை புளிய வாரியம் போட்டு நாட்ல பொட்டாய ஒண்ணு கடிக்க விட. என்ன எங்க நாகரிக கட்டி போச்சுன்றீங்க? ஜெமண்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பிராண்ட். ஏன் இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது? மாட்டிட்டு உங்க ஸ்கூட்டில இப்படிதான் கால தூக்கி போட மாட்டாங்க. கால தூக்கி பிடிக்காம வரும். இவங்க தூக்கி போடுமா தையல் போட்டு விட்டு போயிடும். ஸ்டைலா உட்கார்றதியா? ஸ்கூட்டில உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி இருக்க டாப் தூக்கிற பின்னாடி போறவேன். அக்கா கிட்ட சூப்பரா இருக்கற பாத்து போறா. இந்த புள்ளை மாதிரி நம்ம புள்ள பத்த விட்டறா. என்ன பண்ணிருக்கீங்க? யாரு எங்க லெக்கின்ஸ் சொல்றீங்க? அந்த காலத்து ஆண்கள் எப்படி இருந்தாங்க? எப்படி வெள்ளை வேட்டி சட்டை கட்டி மீச கட்டருவா மீச வச்சு அப்படி நடந்து வந்தாங்கன்னா ஐயனார் சாமி மதுரை கருப்பு சாமி நடந்து போடுறப்பல இருக்கும். பாக்கையில கையெடுத்து கும்பிடணும், வாங்க சாமி கையெடுத்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். இப்போ உங்க ஆம்பளை என்ன போடுறீங்க? என்ன போடுறீங்க? லோயர் ஆம்பளை அதெல்லாம் தைச்சிட்டு போடுறீங்களா போட்டுட்டு தைக்கிறீங்களா? நல்லா இப்படி தூரத்துக்கு போட்டுக்கிட்டு பைக் உங்களுக்கு அவங்கெல்லாம் வயக்காட்டுக்கு போய் தண்ணிய அதாவது புடிச்ச தண்ணிய குடிச்சிட்டு போய் பாடுபட்டுட்டு வந்து ஒரு நேரம் சாப்பாடு உங்களுக்கு இட்லி என்ன தோசை என்ன, இதுல ஆம்புலெட் சோறு பிரியாணி. அதுல கூட இந்த ஆம்புலெட் தான் நாங்க நின்னுங்க பொம்பளை கேட்டிங்கமா? அந்த ஆம்புலெட் கூட பொட்ட புளி நாங்க கொடுக்க போறத நீங்க இவ்வளவு பேசுறீங்க. இங்க எவ்வளவு பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, பெண்கள் ஆண்கள் எதுக்கா செருப்பு போடுறா சொல்லு? எதுக்கு போடுறாங்க? கால்ல முள்ளு எதுக்கு முத்த கூடாதுன்னு போறாங்க. அதுக்கு அதான் செருப்பு போடுறாங்க. ஆமா, இப்போ உள்ள பொம்பளை புள்ள எதுக்கு தெரியுமா செருப்பு போறியே? எதுக்கு போடுறாங்க? கொஞ்சம் திரும்ப உனக்கு பரவாயில்ல. சில புள்ளைய புண்டியல புள்ளைய சரியுது. அந்த புள்ள என்ன பண்ணா இந்த ஹீல் செட்ட செருப்பு போட்டு விடும். அந்த செருப்பு போட்டா 1 கிலோமீட்டருக்கு பிடிச்சிங்க. அந்த ஆத்தாவ செருப்பு இது கூட பிரச்சனை இல்லம்மா. நைட்டில பொம்பளை போடுறல்ல, அந்த நைட்டில பொம்பளை எப்ப போடணும்?
எப்ப போன நைட் போடணும். நைட்ல போட்டா தான் அது பேர் நைட்டி. சரி. பகல்ல போறீங்கன்னா பகட்டியா? ஏய் அந்த நைட்டிய போற தப்பு இல்லமா? ஆமா. அந்த நைட்டிய போற பெண்கள் இந்த துண்டை இப்படி எடுத்து இந்த லாக்கரையும் இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டுட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இல்ல. துண்டை தூக்கி தூர போட்டு கோயில் மாடு வரும் பாத்திருக்காங்க. இவன் நைட்டிய போட்டு திங்கு திங்கு நடந்தா திமுக்கு திமுக்கு குதிக்கும். அங்க இருந்து ஸ்கூட்டி பாத்துட்டு போற அந்த பிள்ளை பார்த்து வாஜா கொண்டு விட்டுறேன். முக்காவாசி ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு போய் உனக்கு முதல்ல நாங்க எப்படி வர்ற நீ ஒருத்தமா போக வேண்டியதானயா? எனக்கு முதல்ல சாக்கெட் வச்சு கொடுத்தேன். சாக்கெட் வச்ச முகரைய பத்தியா? உள்பக்கத்தை வெளிய வச்சு இந்த மாதிரி பார்க்க வச்சவனா? உள்பக்கத்தை வச்சு வெளிப்பக்கத்தை உள்ள வச்சு விட்டுருக்கியா? இந்த சாக்கெட் மட்டும் என்ன நீ கொடுத்துன்னு வச்சுக்க. கொடுத்துட்டா சூப்பரா வச்சிருப்பமா. என்னென்ன 2025 கான புது மாடல் பாக்குறியா? எப்படி எவாரு 2025 கான புது மாடல் எங்கேயுமே நீ பாத்துக்க மாட்டேங்காரு. இந்த 2025 கான புது மாடல் யாமா 2025 கான புது மாடல் எங்க பாத்திருக்கியா? இப்படி நான் பார்த்தது இல்ல. ஏமா இது தெரியலையா? தெரியல. போன மாசம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது நம்ம தோர முடிச்சல போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. என்னது? ஒரு சட்டி 150 ரூபாய், சட்டி 150 ரூபாய். இது ஜட்டியா? நானும் 2 சட்டி வாங்குனேன். ஜட்டி வாங்கி அழகாத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. குண்டி பக்கம் பறந்து கிழிச்சு வச்சுடா. கிழிஞ்சு உன டவுசர் தூக்கி போட முடியுமா? உடனே படினா மாத்திக்கிட்டேன். எப்படி? நாங்க சட்டி கிழிஞ்சா படினா போட்டுக்கிறோமே. நீ சட்டி கிழிஞ்சா என்ன பண்ணுவ? ஆத்தாடி. ஏமா லட்சுமி நீ அம்மா ஆயிட்ட. வண்டி செட்டுக்கு போச்சா? சென்டர் தடி என்னடா அந்த வாட பாரு. நீ தொடர்ச்சி 4 மாசம் ஆச்சு அதுக்குள்ள கூட வாட வருது. ஏமா இங்க வாமா. நாலு மாசம் ஆச்சு. பெரிய அதிசயமா பெரிய அதிசயமா முதல் தடவை பிடிக்கிற மாதிரி குடிமா. இதுல பெரிய அதிசயமா அடங்கிருக்குமா? என்ன அதிசயம்? இது எதுக்கு தெரியுமா? இது எதுக்கு? இதுல செல்போன் விடலாம். செல்போன் வைக்கலாம். இதுல மணி பிரஸ் வைக்கலாம். மணி பிரஸ் வைக்கலாம். நடுவுல ஒரு ஓட்டர் இருக்கு தெரியுமா? எதுக்கு? இதுல வந்து சூச்சு போற மெஷின் வெளியில வரும். இத மட்டும் நீ மல்லிகை கடைக்கு எடுத்து போடணும் வச்சுக்க. இதுல அருமையா சாமான் வாங்கலாம் தெரியுமா? இதுல புழுங்கரிசி, இதுல பச்சரிசி, இடையில ஆயில் கட்டி தொங்க விடலாம். இது என்ன மாடல் தெரியுமா? என்ன மாடல்? இது என்ன மாடல் தெரியுதா? என்ன மாடல்? இதான் கேரளா மாடல். கேரளால பொம்பளை பிள்ளை பிடிச்சா வரும். எப்படி? இந்த இருக்கா இதுல கொஞ்சம் துணி இருக்கும். இதுல கொஞ்சம் துணி அங்க கேரளா நடந்தா ஸ்டைல மாதிரி எப்படி நடந்து வருவாங்க? பீச் ஓரத்துக்கு நீ எதனால ஃபீல் பண்றீங்க? 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. உன்னையோட எனக்கு எத்தனை எதனால ஃபீல் பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? பழ வைக்கிறேன். உங்க யாவது சொல்லுங்க. எலந்த பழம் எலந்த பழம் எலந்த பழம் செட்ட வந்த பழம் தப்பா சொல்றீங்க. முதல்ல நீங்க கொடுக்கணும். நான் கொடுக்கவா? அப்புறம் தான் அங்க வாங்கணும். அப்படியா? முதல்ல நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு சொன்னீங்க? இலந்த பழம். இலந்த பழம் வியாபாரம் பாக்குறீங்க. நீங்க இலந்த பழம் வியாபாரம் பாக்குறீங்க. என் ஊர் அறந்தாங்கி பக்கத்துல கடல். கடல். என் பழத்துக்கு பேர் தெரியுமா? என்ன பழம்? கடப்பாறை விரியே. கடப்பாறை விரியனா? பெட்டிக்காரருக்கு என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? அது இருதல முனியே. மிருதங்கார வச்சிருக்காது. மதுரையில படம் எடுத்து இப்ப காரைக்குடியில படம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதே மிருதங்கார வச்சிருக்க தெரியுமா? என்னது? அது கண்ட கருவல. கண்ட கருவலையா? போட்டா கட்ட கட்டமா வீங்கிரும். ஏன் நான் பார்த்ததே இல்லையா? பொய்யா சொல்லுவியா? சத்தியமா. இது ஆடோட கச்சிக்க தெரியுமா? என்னது? அது ஊது சுருட்டை. ஊது சுருட்டையா? ஊதிக்கிட்டே இருப்பேன் மூதி வேற எதுக்கும் ரோசனை இல்ல. நம்ம மடிமுத்து. அது ஓல பாம்பு. கஞ்சா. அது ஓல பாம்பு. ஓல பாம்பு. சில நேரத்துல தண்ணி பாம்பா மாறும். அதோட படுக்கிறது. அதனால நீங்க யார மகரே நான் யார மகரே? ஆமாங்க. சேம் யார பாம்பு புடிங்க. அடி தானடி போட்ட உள்ள. தங்கற உள்ள உள்ள. பரந்தாய் மோத பரந்தருமே. பரந்தாய் மோத பரந்தருமே. உனக்கு தாலி ஒன்று கொண்டு வாரே.
என்ன தெரியாம ஓ சாமி ஏமா இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? உனக்கா புதுசா ஒரு பாட்டு பாருங்க. புது பாட்டுமா? என் செல்லவனி இருக்கா பாரு. அள்ளி மலர் கோடி சந்தனமே எங்குரு எங்குரு முத்தாரே அள்ள மலர் கோடி முத்தாரே எங்குரு எங்குரு முத்தாரே அம்மா லூசு போமா இது பாட்டா? ஏய் அந்த பாட்டு அப்படியே பாடிட்டாங்க. பாட்டு நல்லா கேளுமா. அள்ளி மலர் கோடி சந்தனமே எங்குரு எங்குரு முத்தாரே அள்ள மலர் கோடி முத்தாரே எங்குரு எங்குரு முத்தாரே அம்மா லூசு. நீங்க ஏதாடி பாடுறீங்க? அந்த பாட்டு அப்படிதானே சில குட்டி வரும். ஏய் அப்படி சொல்றீ தங்கம். அப்படிதான் அவர் அப்படியே இல்ல. குறுக்கு புள்ளமா லூசு புள்ளமா முட்டை அப்படிதான். ஏய் இந்த பாட்டு பிடிக்கலையா? பிடிக்கல. இன்னொரு பாட்டு பாடவா? இன்னொரு பாட்டு. ஏ தங்கச்சியா நாய் கச்சிச்சுப்பா நாயா அடிக்க போனேப்பா நாயா அது ஒரு நாயா இதுவும் பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாருங்க கேக்குறியா? பாடு. ரத்த கொதிப்பு மாமா ரத்த கொதிப்பு அடிக்க முடியும். இந்த பாட்டு பிடிக்கல. உனக்கு பரிமையான பாட்டு பாரு. என்ன பாட்டு? இதுக்கு நீங்க யாருமே வாசிக்க வேண்டாம். வாசிக்காதீங்க. இப்போ என் செல்லக்கூடிய உடுமாயை பாருங்க கோரஸ் பாக்குறியா? மலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா என்ன மசிதுக்கு பொழுதுடைய முழந்து எவ்வளவு வேகமா சொல்றேன் பத்தியா? மலைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா அது ஒண்ணுதான் நாடாத்துக்கு முன்ன பண்ணாத வேலை. இந்த பாட்டு வேண்டாம். நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசா மேல வச்சு பாசம் நேரும் பின்னாடி போகும் ஓனப்பும் அவனப்பும் என்னோட சேர்ந்தே வாங்க. நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசா மேல வச்சு பாசம் நேரும் பின்னாடி போகும் என்னோட சேர்ந்தே ஒன்னமா இருந்தமா நீ லட்சுமிதா ஒரே மனம் கொடுப்ப இல்லைன்னு சொல்லல. அதுக்கு இப்படிலாம் வந்து ஏன் வாய்க்கு அடிபட்டு போயிடும் போக முடியாது. என்னம்மா ஆடுறது சரி மொத்தமா வாய்க்கே உடச்சுட்டு போயிட்டாங்க. பிரிச்சு விழுந்த குத்தி வச்ச மாதிரி வாய்க்கு வந்துருக்கலாம். அதனால எதிர விட்டு தெரியலையே சகப்புடிய உதட்டழகி உதட்டழகி நல்ல சிலையானு முகத்தழகி முகத்தழகி சிரிக்காத நீ முறைக்காத என்ன கொஞ்சம் இருக்காத போகாத அந்த பக்கம் போகாத உன்னை போது விடுவாங்க போகாத சகப்பு நீர உதட்டழகி 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 சிரிக்காத முறைக்காத என்ன கொஞ்சம் முறைக்காத போகாத நீங்க போகாத என்ன கொஞ்சம் போகாத. அடுத்து உங்க தங்கச்சி கூப்பிடுறீங்க அடுத்து சொல்றீங்களா? இருக்கியா? அடுத்து அந்த பிள்ளையோட உங்களோட தொழில் பண்ணியாச்சு பண்ணியாச்சு. அவங்களோட கொஞ்சம் நேரம் கூப்பிடுங்க. கூப்பிடவா? அடியாச்சு. அந்த பிள்ளை பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதாவா? பார்த்தா அப்படியே தெரியுது. இந்த பிள்ளை என்ன பாக்கல நீங்க தான பாத்திருக்கீங்க. நான் என்னடா பார்த்தேன். ஐயமா சங்கீதா பாதி சங்கீதா ஆமா அதுக்கிட்ட எப்படி பேசுற மாதிரி இருந்துச்சு, இது எப்படி பேசுற மாதிரி என்ன? இத பார்த்தா காஞ்சனாப்பா 2 மாதிரி இருக்கு பொழந்துடைய. சரி கோபப்படாதீங்க. பூஜை எப்படி துளிர் போட சொல்லிருக்கேன். எதுவும் தெரியலையே பாட்டி எங்க ரத்தமுள்ள
மாறுது அந்த வெள்ளையில வந்து தேடுது வள்ளி பூ வச்சு மாறுது அந்த வெள்ளையில வந்து தேடுது போற போற நீ எப்ப வர போற வர போற நீ எப்ப வர போற வாங்க வந்துட்டு போனது யாரு? எங்க அக்கா. நீங்க தங்கச்சி. நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா? அவ அக்கா, நான் தங்கச்சி. உங்க பேரு? நான் வந்து சங்கீதா என் பேரு. அவங்க பேரு? அவங்க பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமி. சங்கீதா? உன் பேரு சங்கீதா இல்ல இனிமே. அப்புறம் உனக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேரு? உன் பேரு? அதே என்ன பேரு? உன் பேரு சப்பு. ஏய் பேருமா? உன் பேரு சப்பு. என் பேரு சப்பட்டா. சரியா? எங்க என்னைய கூப்பிடுங்க. சப்போட்டா. சப்பு. சப்போட்டா. அதான்மா சப்போட்டா. சரி இந்த பேர் பிடிக்கல. இன்னொரு பேர் பிடிக்க சொல்லவா? சொல்லுங்க. என் பேர் சப்பட்டா. உன் பேர் சப்பு. எங்க என்னைய கூப்பிடு. சப்போட்டா. சப்பு. யோ சப்போட்டாயா. இந்த பேர் பிடிக்கலையா? பிடிக்கலையா? இன்னொரு பேர் வைக்கவா? வையா. உன் பேரு? என் பேரு. அதுல நீ. எதுல நீ? என் பேரு. இதுல நான். இதுல நான். எங்க என்னைய கூப்பிடு. அதுல நீ. இதுல நான். அதுல நீ. இதுல நான். அதுல நீ. அடையாமா இந்த பேர் முடிக்கல. என் பேர் என்ன? நல்ல வாயில நுழைய பேர் சொல்லுப்பா. என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? தொப்புள் குஞ்சு. என்னையா நீ பேர் ஒரு பேர் கூட வைக்க தெரியல. போய் அமல. அடையாமா எங்க அம்மா அப்பாக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. 25 வருஷம் கழிச்சு நான் ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்தேன். 25 வருஷம் கழிச்சு பிறந்த உடனே பிள்ளைய தூக்கி பாத்துட்டாங்க. தொப்புள் கீழ குஞ்சு இருக்கு. அதனால தொப்புள் குஞ்சுல வச்சிட்டாங்க. அப்ப மத்தவங்கள எங்கடா இருக்கா? எனக்கு முதல்ல பார்த்தா இல்ல உனக்கு பண்ற வித்தியாசமா இருக்கா? மத்த ஏ உங்களுக்கு எங்கடா இருக்குது? எல்லாரும் திறந்து காட்டுங்கடா. பிள்ளை பாக்கணுமா? அதனால இப்ப நீங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணல இல்ல ஒருத்தர் காதல் பண்ணுமா? காதல் உங்க இஷ்டம். நீ எப்படி வேணாலும் பண்ணலாம். ரெண்டு பேரும் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். புடிங்கயா அக்கா உங்க ரெண்டு பேரும் மேல என்ன புள்ள காதல் எப்படி போய் காதல் தெரியுமா? காதல் ஏமா ரெண்டு பேரும் திரும்புங்க. ரெண்டு பேரையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி தப்பிட்டவன செத்து போயிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? வேற புருஷன் பார்த்து போயிருவீங்க. அசல்ல கூட நீங்க போற ஒரு பிளான். இப்ப ஏன்டா சூப்பர். இப்ப சூப்பர். வயிறு கூப்பிட மாட்டாங்க. அதனால நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு பொண்டாட்டி வரீங்கன்னு என் மச்சான் பாலமுருகன் அப்படியே சொன்னாப்புல. ஏன் தெரியுமா? நீ எல்லாம் பண்ணிய மேக தாண்டா லாய்க்கா பண்ணாரு. உங்களை பண்ணின்னு சொல்லுவேன்னா பேச சொல்லாத. எனக்கு காதல் எப்படி காதல் தெரியுமா? எப்பேற்பட்ட காதல். ஹலோ சேலகில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க நாடாம் போட்ட தப்பு இல்ல. இவன்ட்ட கொடுத்தா பச்ச நாடாத்தே அது தேவ பண்ண பெரிய தப்பு. பாட்டு கிடைக்காத பொழுது சேலகில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா. அதோட இது சூப்பர்ரா. கைய கொடுத்தா வந்துருதா. ஏமா உன் தங்கச்சிட்ட பழகிக்க. என்ன பழகிருக்க போட்டு அது பழகணும். அது உனக்கிட்ட பழகிக்கணும் போல. சேலகில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா என்ற நடிக்க முகுந்தியும் பின்ன அது மீத வைத்து போக அங்க வந்த போல உன்னை நான் அள்ளி கொடுக்க சேலகில வீடு கட்டவா என்று வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா என்ற நடிக்க
போனா போறா. தங்கச்சி நீ எப்படி இந்த சுத்தி சுத்தி வந்தியோ அப்பவே உன் நல்ல மனசுகளை தெரிஞ்சு. அடியே எங்கடி நீளமாக இருந்தக்கும் ஒட்டுமயிர் வைத்திருந்தாயா? இருக்கட்டும், பரவாயில்லை. யானடி நெஞ்சில் காலை சொன்னால் என் குஞ்சில் சாய்ந்து கொண்டே இருக்கிறாய். கொஞ்சம் மேலே பார் என் கண்ணி. எங்கடா ரெண்டு புள்ளை நினைச்சாங்கண்ணா? என்னடா மலை ரெண்டு மங்கைகள் போய் மலை குரங்க நிக்குது. ஏமா அண்ணே பாரதி அண்ணே, ஒரு புள்ள நினைச்சு எங்க இந்த புள்ள பொம்பளை புள்ளை தப்பு இல்லனே. பொம்பளை புள்ளை எப்ப ஆம்பளை நம்பிக்கிட்டு பின்னாடி போறானோ கடைசியில நடுத்தரோடு தான் நிக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பெண்களை நம்பலாம். யார நம்பணும்? நம்ம கட்டிக்கிட்டு வர போற பொண்டாட்டியவோ இல்ல காதலியே வர்றவளையோ இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சி நம்பவே கூடாது. காதலிக்கிறேன்னு வர்றவன் முடிஞ்ச அளவுக்கு விட கட்டிக்கிட்டு போதான் வருவா. கட்டிக்கிட்டு கொண்டாடி சொல்லுவா என் புரிஞ்ச மாதிரி அவர் என் சீமா என் ஜாமான்னு. நம்ம செத்தான ஆபாடு புள்ள முன்னாடியே போயிருவா. அக்கா தங்கச்சி சொல்லுவா என் அண்ணே மாதிரியாவது என் தம்பி மாதிரியாவது சீரரை செஞ்சாங்க மயிரை செஞ்சாங்கன்னு. புரிஞ்ச வந்து அவன் முன்னாடி அவளும் போயிருவா. கடைசி வரைக்கும் நம்மளுக்கா இருக்கக்கூடிய ஒரே பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளை 10 மாசம் எடுத்த அந்த தாய் மட்டும்தான். அந்த தாய்க்கு நிகர் வேற யாருமே இருக்க முடியாது. எதுக்கிட்ட சொல்றேன்னா, இன்னைக்கும் நாடகம் முடிச்சு நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்காக காத்திருந்து சாப்பிட யாருன்னு பெற்ற தாய் தான். வயிற்ற தடவை பார்த்து சாப்பிட போற ஒரே தாய் தான். இதே நாளைக்கு பொண்டாட்டி வரான்னு வை, வயிற்ற தடவை பார்க்க மாட்டானே, பாக்க தெரியுமா எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் எவ்வளவு செலவு பண்ணிருக்கான்னு. அதனால அந்த தாயோட பெருமையை பற்றி ஹலோ ஹலோ அம்மா அம்மா சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு வந்தாமே துசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அடுத்தெடுத்து அம்மா கண்ணோரக்க பாராமே கஞ்சு தண்ணி இல்லாமே முன்னாலே ஆகாச சும்மா ஓங்குக்கு முன்னாலே ஆகாச சும்மா என்ன பெற்ற அம்மாவே என்ன பெற்ற அம்மாவே கன்னிமைக்கு நொடியில உன்னுயிர் போனவே எங்க மணி இருக்கே நீ வந்துடு காத்திருக்கே நீ சொல்லாம போனதுமே இந்த புள்ள செஞ்சது தப்பு என்ன 10 மாசம் பெற்று சுமந்து பெற்றிருந்தே அம்மா அன்புக்கே முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கே முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு வந்தாமே சுசுதும்பு சேராமே எறும்பு வந்தாமே சுசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அடித்தெடுத்து அம்மா கண்ணோரங்க பாராமே கண்ணு தண்ணி இல்லாமே பாடுபொரு ஒட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா கொடுத்து அக்கா சொல்லி கொடுத்து அன்னாரு கூட கொடுத்து சொரு பொங்கி கொடுத்து காட்டி வெள்ள குடிச்சு அக்கா பொங்கி கொடுத்து அன்னாரம் கூட குடிச்சு சொரு பொங்கி கொடுத்து காட்டி வெள்ள பொடிச்சு அக்கா சொல்லி கொடுத்து அன்னாரு கூட குடிச்சு சொரு பொங்கி கொடுத்து கண்ணகத்தி நடவு நட்டு கால் சக்கரத்து கொடுத்து சிறுவார சேர்த்து வச்சு சின்ன ஆக்கி கொடுத்து கொஞ்ச அம்மா
குடிகாரப்பனுக்கு மணிமானவாக்கப்பட்டு ஒவ்வொருவராவுது கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமானவாக்கப்பட்டு கோபுரமான அவசரே கொடுமையை தாங்கிக்கிட்டு 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடன் பட்டு அத்தனைக்கு நாம் படிக்க ஆயுசுக்கு பொறுத்துக்கிட்டு 10 ரூபாய் போல ஒன்னா போலி உயிரை விட்டு நமது நாகமங்கலம் என்ன 550 கூட்டுறவு கிளை இரவு காவலர் அங்கு உள்ள சாகுல் அமீது அவர்கள் ரூபாய் 50 என கண்படி பாரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேலும் நமது பாண்டா தண்ணீர் கேன் டோர் டெலிவரி செய்வார்கள். ஆக பாண்டா தண்ணீர் கேன் நிறுவனத்தை உங்களுடைய வீட்டில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் பாண்டா தண்ணீர் கேன் டோர் டெலிவரி செய்வார்கள். 84 38 77 90 85 என்ற நம்பருக்கு நீங்கள் போய் செய்தீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்கள் அனைத்திற்கும் தண்ணீர் கேன் சப்ளை செய்வார்கள். ஆகவே அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பெண்ணின்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வந்த மீனி சிலையேவா.
ஊரிய மொழியில் மொழியில் மலரும் மலரும் பூமலரும் பவழும் பவழும் பிம்பவழும் தீனில் ஊரிய மொழியில் ஒளியில் மலரும் மலரும் பூமலரும் அன்று வந்தது என்னை வென்றது இன்பம் தந்தது உம்முறுதி ஒருவராகவும் ஒருவராகவும் இரவில் வந்தது முதலிரவி மனம் கொள்ள வந்த தலைவாவார் மனம் கொள்ள